வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, பார்ப்போம். முதல்ல கன்னி ராசி அவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒரு நிலராசி. நிலராசி, பூமி ராசி எல்லாம் ஒன்று தான். அழகிய தோற்றம் கொண்டவர்கள். கன்னினாவே நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பெண்களை தான் குறிப்பாங்கன்ட்டு. பெண்கள் மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த ஆண்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவேன், அதுக்கு உதாரணம் அஜித்குமார்லாம், நடிகர் அஜித்குமார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் அட்ராக்டிவ் இப்போ வந்த காலத்தில் ரொம்ப இருந்தார். சரி, இப்போ சில பேர் நான் இன்னும் சொல்லுவேன், சார் ஒருத்தர் கருப்பாக இருந்தார். அதாவது அழகுன்றது நிறத்தை வச்சு இல்லை, ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ், ரொம்ப கவரக்கூடியதாக இருக்கணும். கருப்பு சவுப்புன்றது கணக்கு கிடையாது, ஒரு அட்ராக்டிவ். சார் ஏதோ அவர்கிட்ட இழுப்பு இருக்குது சார், ஒரு இழுப்பு அப்படியே என்னை காந்தம் போல் இழுக்குது, அவரை திரும்பி திரும்பி பார்க்க வைக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ கிருபானந்த வாரியார் பேசுகிறாருன்னா அவர் பேச்சை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த வசீகர பேச்சு, உருவம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை. இந்த கன்னிராசிக்கு தோற்றம் ஒரு வசீகரம். கிருபானந்த வாரியார்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, என்னுடைய குருநாதர் அவருடைய தம்பி ஐயா திருப்புகழ்மணின்றவர்கிட்ட தான் நான் முறைப்படி ஜோதிடம் கற்றுக்கினது. இந்த 37 வருஷமாக ஆச்சு இந்த துறைக்கு முதல்ல குருகுலம் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் மதுரை பல்கலைக்கழகத்தெல்லாம் பட்டம் வாங்கினது எல்லாம் அப்புறம் தான். முதல்ல ஐயா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தவர். கிருபானந்த அவருடைய தம்பிக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட்டாக பேசுவாங்க. சார் பேச்சு இவங்ககிட்ட பேசி மீந்து வர முடியாது சார், நம்ம ஒன்று சொன்னால் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் கொடுக்குறாங்க சார்னுவாங்க. இதெல்லாம் இந்த கன்னி ராசிக்காரங்க. அதுமாரி இவங்க பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு நயமாக பேசி வழிக்கு கொண்டாடுறது. இப்போ நம்ம பேசி பார்த்தோம் சார், முடியல சார்னுவாங்க. நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, நான் இப்போ பேசுகிறேன் பாருங்கள், பேசி வழி கொண்டாடுன்ட்டு அழகாக பேசி வழி கொண்டாந்துருவாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறவங்கலாம் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு வக்கீலாக கூட இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு என்ன தன்மையில் புரிய வச்சா புரிவாங்களோ அப்படி சூப்பராக புரிய வைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அறிவு டேலண்ட் அதிகம். இவங்க ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் பிடிச்சிப்பாங்க, கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி இவங்க சொந்த முயற்சி, தெளிவாக நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, 8ஆம் கிளாஸ் கூட தாண்டல. இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன், கல்வின்றது பட்டம் வாங்குவதனால மட்டுமே ஒருத்தருக்கு கல்வின்னு எடுத்துக்கூடாது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பேச்சில் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, பட்டிமன்றம்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் கூட தாண்டிக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு பேச்சுக்கு சார் ஒரு பஞ்சாயத்து பண்ணுங்க சார்னா கூட அந்த பஞ்சாயத்தில் பேசினாங்கன்னா அவ்வளோ தத்துவமாக அழகாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 5ஆம் கிளாஸ் கூட தாண்டிக்க மாட்டாங்க. கல்வி என்பது ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது அது ஒரு தொழிலுக்காக தானே தவிர அதை வைத்துக்கொண்டு நம்ம இவருக்கு கல்வி அறிவு இருக்குது, கல்வி அறிவு இல்லைன்னு தெரியுதுன்னு கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, மொழி தெரிஞ்சவங்களுக்கு அது போதாதா? ஏன் ஹிந்தி தான் தெரியணுமா, இங்கிலீஷ் தான் தெரியணுமா? அப்படி இல்லை. அவங்க எந்த வாழ்க்கையில் எந்த சூழலில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த கல்வியை தெரிந்து கொண்டால் போதும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது அந்த கல்வி அறிவை பெற்றிருப்பார்கள். ஒரு டீசெண்டாக எந்த இடத்துக்கு போனால் எப்படி நடந்துக்கணும், மெரிட்டாக எப்படி நடக்கணும், ஒரு மீட்டிங் போகிறாங்கன்னா அந்த மீட்டிங்கில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
சில பேர் வந்து பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டால் போனோம் மீட்டிங்லலாம் வேஷ்டி ஷர்ட்டை கட்டினா அது ஒரு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி அந்த ஓனரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் தமிழ் ஆள் தானே, சில பேர் நான் பேரை குறிப்பிடக்கூடாது, அதனால் தமிழ் ஆள் தான். அவங்க வேஷ்டியில் தான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி ரொம்ப அவங்கெல்லாம் வந்து அழகாக வெளிநாடு மீட்டிங் போகும்போது பேண்ட் ஷர்ட் போடுவாங்க, மற்ற நேரங்களில் அந்த வேஷ்டி அணிகிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? படிப்புன்றது வந்து திறமை, அவ்வளோதான். அதேமாதிரி இவங்கெல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா தபால் துறையில் அதிகமாக பணிபுரிவாங்க, பள்ளிக்கூடங்களில் வாத்தியாராக இருப்பாங்க, நூலகம் லைப்ரரி நடத்துவாங்க, தொலைபேசி துறையில் இருப்பாங்க, அதாவது செல்ஃபோன் துறை, தகவல் சாதனங்கள் இன்டர்நெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருப்பாங்க, புத்தகம் கடை வச்சுருப்பாங்க, புக் ஸ்டோர்ஸ், ஃபேஷன், அதாவது இந்த புத்தகம் ஸ்டோருன்றது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து எல்லா கடையும் ஒன்றா ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரு, அதிலே புக்கு விற்கிறது எல்லாமே. நானே நிறைய பேருக்கு அப்படி தான் கொடுப்பேன் தொழிலுக்கு ஐடியா. ஒரு கடை பல தொழில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு கடை பல தொழில். அதேமாதிரி டிவி ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க, ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க, கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்க, அதேமாதிரி பார்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, இது மாதிரி கடையெல்லாம் வச்சு நிறைய நடத்துவாங்க. அதுமாதிரி பதிவுத்துறை, இந்த பத்திரம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த துறை, சட்டத்துறையிலே இருப்பாங்க, அட்வொகேட், நீதிபதிகள், அதுமாதிரி எழுத்தாளர்கள், கதை ஆசிரியர், கவிதை கட்டுரைகள் எழுதக்கூடியவர்கள், இவங்கள்லாம் வந்து இந்த கன்னியா ராசியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். சரி, இந்த ராசியில் இப்போ நமக்கு இந்த புத்தாண்டில் என்ன பலன்? ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் குரு 10க்கு வந்திருக்கு. அதாவது 9ல் இருந்தது, இப்போ மே மாதம் 10க்கு வந்துடும். இந்த 10க்கு வந்த குரு வந்து, சார் 10ல் குரு வந்தால் தொழில் நல்லா இருக்குங்க, தைரியமாக இருக்கு. தொழில் 10ல் வந்தால் நல்லதுங்க. நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், சுபக்கிரகங்கள் என்னுடைய ஆராய்ச்சியில் 37 வருட ஆராய்ச்சியில் சுபக்கிரகங்கள் எங்கிருந்தாலும் கெடுதல் இருப்பதில்லை. முடிந்த வரைக்கும் சுபக்கிரகங்கள் எங்கிருந்தாலும் கெடுதல் செய்வது குறைவு அல்லது செய்வதில்லை. இப்போ 10ல் தானேங்க குரு வந்துக்கிறாரு. அப்போது தொழில் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நினச்சா முயற்சி பண்ணலாம், வெற்றி அடையும். புதிய தொழில் துவங்கலாமா சார்? துவங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சார் 12ல் கேது இருக்குதே, இருக்கட்டங்க. தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு அக்கறையாக பண்ண மாட்டிங்களா? ஒரு முதலீடு பண்ணும்போது லாபத்தை குறைச்சி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போட்டு பண்ணணும்னு தெரியாதா? முதல்ல எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியாதா? தெரியாமையா இப்போ தொழில் பண்ணிட போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஜாதகத்தை கேட்காமையா தொழில் பண்ணிட போகிறீங்க? உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த தொழிலுக்கான அமைப்பு தசாபுத்திலாம் வந்திருக்கான்னு கேட்காமையா பண்ணிட போகிறீங்க? ஆக தொழில் பண்ணலாம், குருவினுடைய தன்மை கெடாது. வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க. ஒரு உங்களுடைய கிளைண்ட்டு, அதான் வாடிக்கையாளருடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். அவங்க போய் ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, சார் அந்த கடையில் வாங்கினேன், சூப்பராக இருக்குது சார், நல்ல மாதிரி சார், நல்ல ரெஸ்பெக்ட்டு, நல்ல மரியாதையோடு நடத்துகிறாங்க சார் அந்த கடையில். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 15 வயசு பையன், நான் எனக்கு நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே, சார் அவர் சொல்கிறார், 15 வயசு பையன், சார் ஒரு கடைக்கு போனால் எனக்கு மரியாதை கொடுக்கலாம், நான் அந்த கடையில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார், வாடா போடாலாம் சொல்லக்கூடாது சார் என்ன. நானே நினச்சேன், தம்பி நானே கேட்டேன், முதல்ல நான் சொல்லிக்கிறேன்பா, தம்பின்னு உன்னை கூப்பிட்டுக்கிறேன்பா, வாடா போடான்னு சொல்லப்பா, தம்பின்னு கூப்பிட்றேன்பா. இல்லை சார், ஒரு மரியாதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் சார் எல்லா இடத்துலையும், வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது சார் என்ன. ஒரு மளிகை கடையில் போனேன், என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறான், அதுமாரி கேட்கக்கூடாது சார். என்ன தம்பி வேணும்னு கேளுங்க, என்ன வேணும் தம்பி, இல்லை என்ன வேணும்னு கேளுங்க சார், நான் மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பேன் சார். 15 வயசு பையன். ஆக அந்த வாடிக்கையாளர்களை மதிப்பாக நடத்தும் போது அவங்களுடைய வரவு அதிகமாகும். அந்த நிறைய பேர் வர்றதுனால உங்களுக்கு நிறைய விளம்பரம் ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த குரு வந்து ரொம்ப அற்புதமான உட்கார்ந்த இடத்துல, இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலுக்கு விளம்பரம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தை அந்த கோவில் சுற்றி நிறைய பேர் வந்து போகிறது, சாமி கும்பிட்றதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். இதெல்லாம் முக்கிய காரணம் அந்த பிரபலியமாகிறது. அதே மாதிரி இந்த ஆன்மீக தொழிலில் இருப்பாங்க, இந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, ஆன்மீக தொழில், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொற்காலம். அதுமாதிரி வங்கி பணிகளில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஆசிரியராக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு பொற்காலம்.
எழுத்துப்பதிவு எல்லாமே அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருக்குமே நல்ல துறை தான். அதெல்லாம் அவங்க இருப்பாங்க. ஜோதிடர்கள், எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, சார் டியூஷன் எடுக்கிறேன் சார், புது தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வீட்டிலே டியூஷன் எடுக்கிறேன், இன்னும் சூப்பர். ஒரு புதிய தொழில் இருந்தால் உருவாக்க போகுது. கன்னி ராசிக்கு 12ல் கேது இருக்கிறதுனால வர லாபத்தை விரயம் பண்ணாமல், வர லாபத்தை ஏதாவது ஒரு தண்ட செலவு செய்யாமல், வர லாபத்தை ஏதாவது ஒன்றுத்தில் நல்ல முதலீடாக பண்ணுறது. இல்லை வர லாபத்தை சார் ஒருத்தர் கடன் கேட்டார் கொடுத்துட்டேன் நான் திரும்பி கொடுக்கல அப்படி சொல்லாமல், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா யோசித்து செய்கிறதோட அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த நஷ்டமும் பெருசாக ஒன்றும் வந்துட போகிறதில்ல. 6ல் ராகு இருக்குது சார், கொஞ்சம் விரோதம் வருங்க. நான் சார் கஸ்டமர் வருவாங்கன்றீங்க, அப்போ இங்கே விரோதம் வருவாங்கன்றீங்க, குழப்பறீங்களா சார்? தொழிலில் வரக்கூடிய வாடிக்கையாளர் அதிகம், ஆனால் அக்கம் பக்கத்தில்னு ஒன்று இருக்குது இல்லையா, சொந்த பந்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட சின்ன மனஸ்தாபம் நிகழலாம். அதேமாரி ஜாபில் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் சார், அந்த இடத்துல திடீர்னு என்னை ஒரு விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் பேங்க்கில் புது கடன் கேட்டிருக்கேன், நான் 8 தான் கேட்டேன், அவங்க 10 தராங்கண்ணா. வேணாம், 8 தந்தால் 8 வாங்கிக்கிங்க, 10 வாங்காதீங்க. ராகு கடன்காரனாக்கிடுவார். ஏன்னா ராகு வந்தால் சிம்பிளாக கடன் வாங்க மாட்டாங்க, கோடிக்கணக்கில் தான் வாங்குவாங்க, சீல தான் போயின்ட்டுருக்கும். அப்போ அந்த கடனை அளவோடு வாங்குங்க. ஏன்னா இப்போ வாங்குகிற கடன் தான் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். அதேமாதிரி 7ஆம் பாவத்தில் சனி இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க. 2 பேரும் நல்லா பேசின்னு தான் சண்டை வரும். கொஞ்சம் பழைய கதையெல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய சண்டைலாம் வந்துடாது. திருமணத்துக்கு தடை ஏற்படுத்தும். 7 சனி வந்தால் தடை அப்படின்னு அர்த்தம். தடைன்னா நான் தள்ளி போடும். இப்போ சார் அடுத்த வாரத்தில் வந்து வெத்தலை பாக்கு மாற்றிடலான் இருக்கேன்னுவாங்க. திடீர்னு வந்து இல்லை சார் எங்கள் பையன் வெளிநாட்டிலேருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, பொண்ணு வரத்துக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் ஒரு 6 மாதம் தள்ளி போட்டுக்கலாம் சார், ஒரு மீட்டிங் இருக்கான் சார், அதனால் வர முடியலாம் சார். அப்போ இந்த கல்யாணம்ன்றது தள்ளி போகும். அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்று கெடுத்து என்ன பண்ண போகுது உங்களை? ஏன்னா எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவனை கும்பிடுவதனால் யாரும் ஒன்றும் கெட்டுட மாட்டோம். அப்போ எனக்கு கஷ்டம் வந்தது சார், அப்போ நீ கும்பிடா விட்டினா இன்னும் 100% கஷ்டமாக அதிகமாகிருக்கும். உன்னை கும்பிட்டதுனாலேயாவது கஷ்டம் குறைஞ்சிருக்குது. கும்பிடாமல் இருந்தோம்னா இன்னும் 100% அதிகமாக போகுது. அதாவது அடிப்பட்டது சார், காயத்துக்கு மருந்து போட்டிருக்காங்க, அது அந்த மருந்து உள்ளே போய் வேலை செய்கிற வரைக்கும் வலி இருக்க தான் செய்யும். இன்னும் மருந்தே போடலைன்னா இன்னும் 10 நாள் சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஆக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னு போயிடுங்க. ஒருத்தரை விட்டு கொடுத்துன்னு போங்க. அப்போ தான் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருத்தர் அன்பாக இருந்தீங்கன்னா புரிதல் ஏற்படுத்தும். அப்போ இந்த கன்னி ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்துன்னு போங்க. தொழில் நன்றாகத்தான் இருக்கும். கடன் வாங்குவதை கொஞ்சம் பார்த்து நிதானித்து வாங்குங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியம்ன்றது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு வரும் ராகு இருப்பதனால, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து உணவு பழக்க வழக்கங்களை நேரத்தோடு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய பாதிப்பு வராது.